இந்த குருத்தோலை ஞாயிற்றிலிருந்து ஐயா சொன்னது போல ஈஸ்டர் ஞாயிறு வரைக்கான இந்த காலகட்டத்தை நம்ம பரிசுத்த வாரம் என்று திருச்சபைகளிலே கொண்டாடுகிறோம். இந்த நாள் காலையிலிருந்து உயிர்த்தெழுந்த நாள் காலை வரையுமே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் சம்பவித்ததோ அதை ஒரு ஆர்டராக கோர்த்து அதை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறை ஆசரித்தோம். இந்த மாலையிலே ஒரு அருமையான தியான கூடுகை நமக்கு இருக்கிறது. நாளைய தினத்திலிருந்து அன்றைக்கு சரித்திரத்தில் நடந்த சம்பவங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அத்திமரத்தை சபித்த சம்பவம், ஆண்டவரிடத்தில் கேட்கப்பட்ட பலவிதமான கேள்விகள், அது குறித்த சம்பவங்கள், அதன் பிறகு ஆண்டவரை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாய் அவர் மேலே நலத தைலத்தை ஊற்றின அந்த அபிஷேகத்தின் சம்பவங்கள், இப்படி ஒவ்வொன்றாய் வியாழக்கிழமை முதல் ராப்போஜன பந்தி இன்றைக்கு ஆசரிக்கப்பட்டது. அதை நாம் தியானிக்க இருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே சரித்திரத்திலே பதிவு செய்யப்பட்ட இடம்பெற்ற காரியங்களை நம்ம தியானிக்கிறோம். ஆகவே இந்த தியான கூட்டத்திலும் கூட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்தது, இந்த ராத்திரியிலே என்ன சம்பவித்தது, அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு காலையிலே பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு இயேசு நடந்து வருகிறார் சீஷர்களோடு. அவர் ஒவ்வொரு கிராமங்களுக்கு செல்லும் பொழுதும் ஒரு குறிப்பிட்ட வீட்டை பார்த்து அங்கே தான் அவர் தங்குவது வழக்கம். அதைத்தான் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார். நீங்கள் ஊழியத்திற்காக கிராமங்கள் தோறும், நகரங்கள், பட்டணங்கள் தோறும் செல்லும் பொழுது அதில் தகுதியான ஒரு மனிதனுடைய வீட்டை பார்த்து அங்கே தங்குங்கள், வீட்டுக்கு வீடு அலையாதிருங்கள், அந்த வீட்டை தங்கி அங்கே ஆசீர்வதித்து அங்கே நீங்கள் இருந்து ஊழியம் செய்யுங்கள் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். அதே போல் அதை ஆண்டவரும் கடைபிடித்தார். பெத்தானியாவுக்கு சென்றால் அவருடைய சிநேகிதன் என்று கருதப்பட்ட லாசரு, அவருக்கு 2 சகோதரிகள் மார்த்தாள், மரியாள், இந்த 3 பேர் அடங்கிய அந்த அழகிய வீட்டில் தான் அவர் போய் தங்குவார். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தனியாய் ஊழியத்திற்கு அவர் போனதில்லை. அவரோடு கூட 12 பேர் சீஷர்கள் அவரோடு கூட கடந்து போவார்கள். சில கனமுருந்திய ஸ்திரீகள், பெண்கள் ஊழியத்தில் இருந்தார்கள். இன்னும் சிலர் இருந்தார்கள். மொத்தம் ஒரு டீமாக ஒரு 20 பேர் 25 பேர் கொண்ட ஒரு டீமாகத்தான் இயேசு எங்கு வேணுமானாலும் ஊழியத்துக்கு செல்வார். அப்படித்தான் டீமாக அவர் வர்றார், பெத்தானியாவுக்கு வருகிறார். அப்படி பெத்தானியாவில் வரும்பொழுதெல்லாம் அந்த சகோதரிகளுடைய வீட்டிலே தங்கி அவர் ஊழியம் செய்கிறார். அப்படித்தான் பெத்தானியாவிலிருந்து இன்னைக்கு காலை எருசலேம் நகரத்திற்குள்ளே பவனியாய் வந்தார். எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து விட்டு மாலையிலே மறுபடியும் பெத்தானியாவுக்கு அவர் புறப்பட்டு செல்கிறார். 2.25 கிலோமீட்டர், நல்லா சொல்கிறதா இருந்தால் ஒரு 2.25-2.5 கிலோமீட்டர் இருக்கும் எருசலேமுக்கும் பெத்தானியாவுக்கும். ஆகவே பெத்தானியாவிலிருந்து அவர் காலையில் நடந்து வந்தார், சாயங்காலம் நடந்து அங்கே வீட்டுக்கு போய்விட்டார். அங்கே தான் அவர் தங்குவார். இப்படி பெத்தானியாவில் சகோதரிகள் அந்த லாசருவின் வீட்டிலே அவர் தங்கியிருக்கிற அந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை நாம் என்ன செய்யலாம், எடுத்து நம்ம தியானிக்கலாம். லூக்காவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 40, 41, 42 3 வசனங்களையும் யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாமா? மார்த்தாளோ மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்து கொண்டிருக்கிறேனே, உமக்கு கவலை இல்லையா? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நியாயமாய் நமக்கு சில கேள்விகள் எழுகிறது. ஆண்டவரோடு ஒரு 12, 15 அல்லது ஒரு மொத்தத்தில் ஒரு 20 பேர் வைத்து கொண்டாலும் அந்த 20 பேருக்கு சமைக்கணும். இப்போ மார்த்தாள் வந்து, நான் தனியாய் வேலை செய்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய சகோதரி மரியாள் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறாளே, உமக்கு அதை குறித்த அக்கறை இல்லையா, கவலை இல்லையா என்று அவள் கேட்கிறாள். நியாயம்தானே? ஒரு வீட்டில் 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
ஒரு பெண் பிள்ளைக்கே எல்லா வேலையும் கொடுத்து விட்டு ஒரு பிள்ளைக்கு ஒரு வேலையும் கொடுக்கவில்லை என்றால் அந்த வீட்டில் என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்கள். இங்கே ஆண்டவர் வரும்பொழுதெல்லாம், ஆண்டவர் வந்து அமர்ந்து பேசும் பொழுதெல்லாம் மரியாள் ஆண்டவருடைய பாதத்தருகே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்து விடுகிறாள். மரியாள் உள்ளே வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. சரி, அந்த வேலை செய்வது நியாயம் தானே? அந்த வேலை செய்து முடித்தால் தானே அவர்கள் எல்லாருக்கும் சமையல் செய்து பரிமாற முடியும், சாப்பாடு கொடுக்க முடியும். நம்ம எல்லாருக்கும் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா. அப்படின்னா இப்போ தான் அதை அரேஞ்ச் பண்ணுறாங்களா? இல்லை, ஏற்கனவே இதெல்லாம் பேசி அரேஞ்ச் பண்ணி எல்லாமே ஆயத்தமாக. ஏன்னா நம்ம கூட்டம் முடியவும் நம்ம போய் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கணும். அப்போ ஒரு சிலர் அங்கே வேலை செய்து கொண்டே இருக்கு, அவங்க இங்கே வர முடியாது. இன்றைக்கி மைக்கெல்லாம் இருக்குது, ஒரு வேளை அவங்க வேலை செய்கிற இடத்துல சத்தத்தை கூட கேட்டுக்கலாம். அந்த நாளில் அப்படி கிடையாது. அப்போ மார்த்தாளுடைய புலம்பலும் நியாயம்தானே? ஆண்டவர் உங்களுடைய சபைக்காக அல்லது இந்த தியான குழுவைக்காக நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே ஒரு காரியத்தை அவர் உணர்த்தினார். அவர் சொன்னார், சபையாரிலே பலர் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள், நீ போய் சொல் என்று சொன்னார். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் வந்து நிற்கிறேன். இந்த பக்கத்தில் உள்ள LMS சபைக்கு நான் வந்திருக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்பாக இந்த பகுதியிலே பல இடங்கள், ஐரேனியபுரம் வந்திருக்கிறேன், கீழ்குளம் வந்திருக்கிறேன், பாலூர் வந்திருக்கிறேன், இந்த பகுதியில் குளித்துறை பல இடங்களுக்கு இந்த பகுதியை சுற்றி வந்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் இந்த பகுதியை கிராஸ் பண்ணி போகும் பொழுது, ஆண்டவரே எங்களுடைய CSI சபை ஒன்று இங்கே இருக்கிறது, பள்ளியாடி, நம்மளை கூட மாட்டேக்காங்களே அப்படின்னு பல நாள் இந்த பகுதியை கடந்து செல்லும்போது உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். ஒரு நிமிடம், ரொம்பலாம் ஜெபம் பண்ண முடியாது, கடந்து செல்லும்போது ஒரு சின்ன ஜெபம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இத்தனை ஆண்டு காலமாக கழித்து இன்றைக்கு என்னை இங்கே அழைத்து வந்து நிறுத்தி இருக்கிறார். அவருடைய சுத்த கிருபை. மார்த்தாளே மார்த்தா, நீங்கள் பைபிள் முழுசும் நீங்கள் குறிப்பாக புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ஆண்டவர் ஒரு மனிதனையோ ஒரு பெண்ணையோ அழைக்கும் பொழுது 2 முறை பேர் சொல்லுவார். ஆபிரகாமே ஆபிரகாமே அப்படிம்பார், சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சொல்லுவார். இங்கே மார்த்தாளே மார்த்தாளே என்று சொல்லுகிறார். பைபிள் முழுவதும் எந்தெந்த இடங்களிலெல்லாம் கடவுள் தம்முடைய பிள்ளைகளை 2 முறை பேர் சொல்லி அழைக்கிறாரோ அந்த இடத்தை எல்லாம் நீங்கள் குறித்து பாருங்கள். ஒரு பெரிய வேத போதனையை கடவுள் நமக்கு அங்கே வைத்திருக்கிறார். இங்கே அவர் சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அப்போ சமையல் பண்ணாமல் நானும் வந்து உட்கார்ந்துடட்டுமா? ஆண்டவரே, நீங்கள் பேச ஆரம்பித்த உடனே என் சகோதரி வந்து அமர்ந்தது போல நானும் வந்து அமர்ந்து விட்டால் நான் எல்லாம் முடித்த பிறகு எப்போ சாப்பிட்றது? நம்ம அதுவும் தேவைதானே? ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆகவே வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய கலக்கங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்களை நாம் சரியாய் நிதானித்து வைத்திருக்க வேண்டும். அவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏதோ இந்த உலகத்தில் எந்த கடமையும் நம்ம செய்யாமல், இந்த உலகத்தில் எந்த வேலையுமே நம்ம செய்யாமல் அப்படியே ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அப்படியே நம்ம லயித்திருந்தால் எல்லாம் நமக்கு மந்திரத்தில் மாங்காய் காய்ச்சிரும். இல்லை இல்லை, அப்படிலாம் நடக்காது. லோத்தினுடைய காலத்தில் 2 தேவதூதர்கள் லோத்துவின் வீட்டுக்கு வந்தார்கள். அப்பொழுது அந்த ஊர்க்காரர்கள் எல்லாருமே அசுத்தமான பாவ பழக்கத்தை உடையவர்கள். அவர்கள் எல்லாம் லோத்தினுடைய வீட்டை சூழ்ந்து கொண்டு, உன் வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்காங்களாமே, அவங்கள வெளியில் கொண்டு வா, நாங்கள் அவர்களை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. லோத்து சொல்கிறாரு, ஐயோ, அவங்க என் வீட்டுக்கு என் கூரைக்கு அண்டி வந்தவங்க தேவதூதர்கள், அவங்கள ஒன்றும் செஞ்சிடாதீங்க. எனக்கு 2 வாலிப மகள் இருக்கிறாள், 2 பிள்ளைகளையும் நான் உங்கள்கிட்ட தர்றேன், என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஆனால் அவங்க சொன்ன, பரதேசியாக வந்த நீயா நியாயம் பேசுகிற, எங்களுக்கு பெண்கள் வேண்டாம், எனக்கு அந்த ஆண்களே தாங்கன்னு சொல்லி அவர்கள் ரொம்ப நெருக்கினார்கள். நிலைமை மோசமடைவதை பார்த்துவிட்டு
2 தேவதூதர்களின் லோத்தை பின்னால் இழுத்து கதவை சாத்தி அடைத்தார்கள். ஊர் ஜனங்களுக்கெல்லாம் குருட்டாட்டம் பிடிக்க வைத்தார்கள். விடிய 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 அந்த வீட்டினுடைய வாசல் எங்கன்னு தடவி தடவி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம் ஊர்க்காரர்கள் முழுவதும். அப்படி கடவுள் அன்றைக்கு அற்புதம் செய்தார். இப்போ நேராக புதிய ஏற்பாட்டுக்கு வாருங்கள். குழந்தை இயேசு பிறந்து விட்டார், பாலகனாய் இருக்கிறார். அப்பொழுது யோசேப்புக்கு சொப்பனத்திலே தேவதூதன் காணப்பட்டு பிள்ளையை கொலை செய்ய ஏரோது வகை தேடுகிறான். ஆகவே நீ எழுந்து தாயையும் குழந்தையும் அழைத்து கொண்டு எகிப்து தேசத்துக்கு ஓடிப்போ. ஏன்? ஒரு அற்புதம் செய்து அத்தனை இராணுவ வீரர்களுடைய கண்களையும் அடைப்பதற்கு ஆண்டவரால் முடியாதா என்ன? அவரால் அற்புதம் செய்ய முடியாதா என்ன? தன் குழந்தையை காப்பாற்ற அவர் ஏன் அந்த அற்புதம் செய்யல? அது அவர் தானே, கடவுள் தானே குமாரனாய் பிறந்திருக்கிறார். அவர் ஏன் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவில்லை? இயற்கையின் வழியாக தகப்பனையும் தாயும் பார்த்து என்னை எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்போ என்ன பெரிய டிரான்ஸ்போர்ட்டிங் என்ன இருந்துச்சு, கழுதை மேலே வச்சுக்கிட்டு தான் போகணும், நடந்து போகணும். நடந்து எகிப்து தேசத்துக்குள்ளே ஓடிப்போ அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அங்கேயே அற்புதம் செய்யல. அவர் 5 அப்போ 2 மீனை எடுத்து 5000 பேருக்கும் அதிகமான மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்த ஆண்டவர், மீதியான துணிக்கையை 12 கூடையினரை எடுத்த ஆண்டவர், தான் பசியாக இருந்த பொழுது யாக்கோபுடைய கிணற்றிலே அமர்ந்து கொண்டு சீசர்களை ஊருக்குள்ளே அனுப்பி போஜன பதார்த்தம் கிடைக்குமா பார்த்து வா என்று அனுப்பிவிட்டார். ஏன்? தனக்கு ஒரு அற்புதத்தை செய்து கொள்ள முடியாதா அவருக்கு? இயேசு கிறிஸ்து தெய்வம் தன் கைகளில் கொடுத்த எவ்வளவு வல்லமைகள் ஆனாலும் அத்தனையும் மக்களுக்கு செலவழித்தாரே ஒழிய தனக்குத்தானே எதையும் செய்து கொள்ளவில்லை. தான் பசியாக இருந்தபோது ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா பார்த்துட்டு வான்னார். அங்கே கிடக்கிற கல்லுகளை அப்பமாய் பண்ணி சாப்பிட அவருக்கு தெரியாதா? சாத்தான் கூட சோதித்தானே, இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் அந்த வல்லமை தான் உமக்கு உண்டே. ஆனால் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை தனக்கென்று செய்து கொள்ளவில்லை. ஆகவே நீங்கள் சில காரியங்களை, ஆவிக்குரிய வாழ்வு என்றால் என்ன? பல சாமியார்கள் செய்வது போல உலகத்தை விட்டே நீங்கி அங்கே இமயமலையில் போய் உட்கார்ந்துட்டோன்னா மனைவி பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து தவம் செய்தால் நம்ம மோட்சம் அடைந்து விடலாம். முடியாது. அப்படினால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன? இந்த உலக வாழ்க்கையோடு இணைந்து உலக வாழ்க்கையின் நம்முடைய எல்லா கமிட்மெண்ட்டையும் நாம் நிறைவேற்றி கொண்டே தான் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏனோக்கு கடவுளோடு சஞ்சரித்தார். ஏனோக்கினுடைய நாளெல்லாம் 360 வருடங்கள், பிறந்த 60 வருடங்கள் ஆண்டவர் இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதன் பிறகு 300 வருடங்கள் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். மனைவி இருந்தார்கள், பிள்ளைகள் பிறந்தது, குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார். தன்னுடைய குடும்ப உலக பிரகாரமான தன்னுடைய சகல பொறுப்புகளோடும் கூட ஆண்டவரோடும் சஞ்சரித்து கொண்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய உன்னத அனுபவத்தை அவர் பெற்றிருந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்திலும் பல அங்கலாய்ப்புகள் இருக்கிறது, பல வேதனைகள் இருக்கிறது, பற்பல காரியங்களை குறித்ததான சோர்வோடு நாம் வந்திருக்கிறோம். பல கவலைகள் நமக்குள்ளே இருக்கிறது. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நம்முடைய சபையிலே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் நோக்கி தெளிவாய் அந்த வார்த்தை வருகிறது. நீங்கள் அநேக காரியங்களை குறித்து இருதயத்திலே வைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். கலங்க தேவையில்லை, கலங்க தேவையில்லை, திகைக்க தேவையில்லை. அதற்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்வு ஆண்டவர் இந்த வேதத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு நாள் யாக்கோபின் தாயார் யாக்கோபை அழைத்தார்கள். மகனே, அண்ணன் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான், உன்னை கொல்வதற்கு சபதம் எடுத்திருக்கிறான். நான் ஏன் அப்பா ஒரே நாளில் என் 2 பிள்ளைகளையும் நான் இழக்க கொடுக்க வேண்டும்? நீ உன் மாமன் வீட்டுக்கு ஓடிப்போ, அங்கே லாபானுடைய வீட்டிலே தங்கியிரு, பிரச்சனை எல்லாம் சுமூகமான பிறகு நீ வந்தால் போதும் என்று மகனை அங்கே வெளியே அனுப்பிவிடுகிறாள். ஓடுகிறான். காட்டு பாதை, இன்றைக்கு இருக்கிற எந்த வசதியும் அவனுக்கு கிடையாது.
கூகுள் மேப்பு கிடையாது, எந்த வசதியும் இல்லாத அந்த காலத்தில் வனாந்திரத்திலே ஓடுகிறான். ஒரு நாள் சாயங்காலம் வந்தது. அப்படி ஓடிக்கொண்டிருந்த பொழுது சாயங்காலத்திற்கு மேல் சூரியன் அஸ்தமித்தபடியினால் என்று வசனம் சொல்லுகிறது. அதன் பிறகு பிரயாணம் செய்ய முடியாது. காட்டுக்குள்ளே ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து படுத்தான். அன்றைக்கு ராத்திரியில் அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. வானம் திறந்திருக்கிறது, ஒரு ஏணி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் ஏணியிலே ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நின்று யாக்கோபோடு பேசுகிறார். ஆச்சரியமான ஒரு அனுபவம். நமக்கு கூட இன்னும் அப்படி ஒரு கனவு இல்லை. அவர் அப்படி ஒரு கனவை கண்டார். காலையிலே எழுந்தார். ஐயோ, இந்த இடம் ரொம்ப பயங்கரமானது. ஏற்கனவே அந்த இடத்துக்கு லூஸ்னு பெயர் இருந்தது. அந்த பெயரை மாற்றி அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். பெயரிட்டு தன் தலைக்கு வைத்திருந்த கல்லை நட்டு அதன் மேலே எண்ணெய் வார்த்து அந்த இடத்திலே கடவுளை தொழுது கொண்டு ஒரு ஜெபம் செய்தார். அந்த ஜெபம் என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, என் தலைக்கு எண்ணெய் குறையாமலும், எனக்கு ஆகாரம் குறையாமலும், எனக்கு வஸ்திரம் குறையாமலும், என்னுடைய அடிப்படை தேவைகள் குறையாமல் என்னை நீர் கவனமாய் பார்த்து கொண்டு என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானமாய் அனுப்புவீர். ஆனால் நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர், நான் உமக்கு பிள்ளையா இருப்பேன். தேவரீர் தருகிற எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுப்பேன் என்று ஒரு எளிய ஜெபம், ஒரு பொருத்தனை பண்ணினான். ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். அவனை ஆசீர்வதித்து அந்த இடத்தை விட்டு மாமா வீட்டுக்கு அவன் போகிறான். மாமா வீட்டில் இருக்கிற நடந்த கதைகள், சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். சண்டே கிளாஸில் இருந்தே இந்த கதைகள் எல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். மாமா வீட்டுக்கு போனார். 20 வருடங்கள் அங்கே வேலை செய்கிறார். திருமணம் நடக்கிறது. மாமன் மகளையே திருமணம் செய்து கொள்ளுகிறார். எல்லா காரியம் முடிந்து 20 ஆண்டுகள் கழித்து யாக்கோபு திரளான செல்வத்தோடும் ஆடு மாடுகள், பிள்ளைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாரையும் அழைத்துக்கொண்டு பெரிய கூட்டமாய் அந்த மாமா வீட்டை விட்டு தகப்பன் வீட்டுக்கு அவர் புறப்பட்டு வருகிறார். யாப்போக்கு ஆற்றங்கரையிலே வந்த பொழுது ஒரு மனிதன் ஓடி வந்து ஒரு செய்தி சொல்லுகிறான். ஏசா 300-400 பேரோடு உங்களை எதிர்கொள்ள வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வந்த பொழுது கலங்கினான் யாக்கோபு. உள்ளத்திலே ஒரு கலக்கம் வந்தது. என்னை கொலை செய்வேன் என்று என் அண்ணன் சபதம் செய்திருக்கிறான். உடனே அவன் ஒரு காரியம் செய்தார். தன்னுடைய எல்லா மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திவிட்டு இக்கரையிலே தனிமையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறார். இரவு முழுவதும் ஜெபம். தேவதூதன் வடிவிலே அல்லது தேவதூதனானவராக இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார். போராட்டம் நடக்கிறது. என்னை விடு, நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்று கடவுள் சொன்னார். அப்போ யாக்கோபு சொன்னார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். என்னது ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம் தான் நீ கேட்டியேப்பா 20 வருஷத்துக்கு முன்னால. நானும் உன்னை ஆசீர்வதித்தேனே, இப்போ என்ன ஆசீர்வாதம் கேட்குற? இல்லை ஆண்டவரே, இது 20 வருஷத்துக்கு முன்னால் தலைக்கு எண்ணெய் குறையாமல் இருக்கணும், சாப்பாடு ஒழுங்காக கிடைக்கணும், எனக்கு எல்லா செல்வமும் இருக்கணும், எனக்கு நல்ல சட்டை இருக்கணும், எனக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கணும், நான் வாழ்கிறதுக்கு ஒரு சின்ன பூமி எனக்கு இருக்கணும். இவ்வளவுதான் என்னுடைய உலகம். இதைத்தான் ஆசீர்வாதம் என்று 20 வருடமாக நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. உலக பிரகாரமாய் அனைத்து ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ராத்திரி தான் எனக்கு தெரியுது, இதெல்லாம் ஆசீர்வாதம் அல்ல. இது என் ஜீவனுக்கு ஈடாகாது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயம் செய்தாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மதிகேடனே, இன்று இரவு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ எங்கே போவாய்? நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? இந்த ராத்திரியிலே கதறுகிறார் யாக்கோபு, ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். அதிகாலை வரை போராடுகிறார். அதிகாலையிலே கடவுள் யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது. யாக்கோபு என்கிற பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்ற பெயரை தரித்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாயப்பா என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு
அதன் பிறகு நீங்கள் யாக்கோபுடைய வரலாற்றை வாசித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிட்டது. அழைத்த தெய்வத்தை சார்ந்து கொண்டான் யாக்கோபு. அழைத்த தெய்வத்தை சிக்கென்று பிடித்து கொண்டான். அதுவரைக்கு தன்னுடைய நாலேஜ், தன்னுடைய திறமை, தன்னுடைய எல்லா காரியத்தையும் வைத்து காரியத்தை எல்லாம் சாதித்து விடலாம் என்று, வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தான். ஆனால் அண்ணன் எதிர்த்து வருகிறார் என்று சொன்ன பொழுது தேவ சமூகத்திலே என் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஒருவேளை நாளை என் சகோதரன் என்னை சந்திக்கும் பொழுது என்னை வெட்டி கொன்று போட்டாலும் எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வந்து விட்டால் எனக்கு எந்த பயமும் இல்லை. எந்த வினாடியும் நான் உம்முடைய பாதத்தில் வந்து விடுவேன் ஆண்டவரே. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. அந்த ஆசீர்வாதம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் மார்த்தாளின் உள்ளத்தில் இருக்கிற இந்த எல்லா கவலைகளும் மாறி போகும். ஆனால் அவ்வளவு வேலையும் நடக்கும், அவ்வளவு வேலையும் நடக்கும். அதன் பிறகு யாக்கோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அக்கறை கடந்து செல்லுகிறார். இடையிலே ஒரு ஊரில் தங்குகிறார். அங்கே அவருடைய பையன்மார் 2 பேர் அநேகரை வெட்டி கொலை செய்து விட்டார்கள். கிட்டத்தட்ட கிராமத்தையே அழித்து விட்டார்கள். தன் தங்கச்சியை தவறாய் அவர்கள் நடத்தின பொழுது கோபம் கொண்ட சகோதரர்கள் கொடுமையான வேலைகளை செய்து விட்டார்கள். யாக்கோபு அழுகிறான், ஏன்பா என் பேரை கெடுத்துட்டீங்களப்பா, என் வாசனையை கெடுத்துட்டீங்களப்பா. இந்த பகுதியில் நான் ஒரு பெரிய மனுஷன், ஒருவேளை முந்தின காலமாக இருந்தால் இவனே பெரிய எத்தன், ஏமாற்றுக்காரன், அடுத்தவனை விழத்தாட்டுவோன் இந்த யாக்கோபு. அவனுடைய செயல்பாடு வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவரை சந்தித்து ஆவிக்குரிய வாழ்விலே அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்ட பொழுது அவன் வாழ்க்கையிலே முற்றிலுமான ஒரு மாறுதல், அவனுடைய வாழ்க்கையிலே நிதானமான ஒரு வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையில் எதுக்கெடுத்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கை. ரொம்ப வருஷம் ஆயிற்று. யாக்கோபுக்கு வயது ரொம்ப ஆயிற்று. பஞ்சம், கோதுமை இல்லை. அவருடைய மகன், அவனுடைய யாக்கோபுடைய மகன் எல்லாம் வந்தாங்க. 10 பேர் வந்து நின்னாங்க. 11ஆவது ஆள் யோசேப்பு. அவரை வித்துட்டு செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க. இதே அப்பா முன்னால் இதே 10 பேர் நின்று தான் சொன்னாங்க. 12ஆவது பெஞ்சமின் வீட்டில் இருக்கிறான், சின்ன பையன். இந்த 10 பேர் என் தகப்பன் அனுப்புகிறார், எப்பா எகிப்தில் தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன், நீங்கள் போய் தானியத்தை வாங்கி கொண்டு வாருங்கள். போனாங்க, வந்தாங்க, மறுபடியும் போனாங்க. அந்த சம்பவங்கள் எல்லாம் தெரியும். யோசேப்பு என்று கண்டு கொண்ட பொழுது யோசேப்பு சகோதரமாரை கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். சகோதரர்கள் பயந்தார்கள். ஆரம்பத்தில் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டேன். உங்கள் அப்பா இருக்காரானோ, நம்ம அப்பா இன்னும் உயிரோடு இருக்காரா, நீ போய் பார்வோனுடைய ரதத்தை அனுப்புகிறேன், நீங்கள் போய் நம்ம அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் நடக்கிற அந்த குடும்பத்தின் பாச உணர்ச்சியை நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். 10 பேரும் மகிழ்ச்சியாக வராங்க. நல்ல வேளை தம்பி நம்மளை பழி வாங்கலை, நினச்சா பழி வாங்கலாம், அவ்வளோ போஸ்டில் இருக்கிறான். ஆனால் பழி வாங்கலை, வேகமாக வந்தார்கள். அப்பாட்ட வந்து சொல்லுவாங்க, அப்பா அப்பா யோசேப்பு உயிரோடு இருக்கான்ப்பா. என்னது, அப்படி மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துட்டான். தகப்பனுடைய உள்ளத்தில் எவ்வளோ வயதானாலும் அந்த யோசேப்பு இழந்த அந்த வேதனை இருந்து கொண்டே தான் இருந்தது. தகப்பன் மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துட்டார். எவ்வளவு நேரம் அப்படி மயங்கி கிடந்தாரோ தெரியாது. மயக்கம் எழுந்து தெளிந்து எழுந்த போது 10 பேரையும் நம்பலை. ஏன் நம்பலை? இதே 10 பேர் தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொன்னாங்க, ஒரு அந்த பலவர்ண அங்கியில் ஒரு ஆட்டுடைய ரத்தத்தை நினச்சி கொண்டாந்து போட்டு, இது உன் மயனுடையதா பாருங்க, அவர் இறந்துட்டார்னு சொன்னது அதே 10 பேர். இப்போ அதே 10 பேர் சொல்கிறாங்க உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி. நம்பலையா யாக்கோபு? வெளியே வந்து பார்வோனுடைய ரதத்தை பார்த்தார். அவர் கொண்டு வந்திருந்த அந்த எகிப்து தேசத்தின் உச்சிதமான பண்டங்களை எல்லாம் பார்த்த பிறகு யாக்கோபு நம்பினான். நம்பி சொன்னார். அப்போ அந்த 10 பேர் சொல்கிறாங்க, அப்பா தம்பி உங்களை வர சொல்கிறான், யோசேப்பு உங்களை பார்க்கணுங்கிறான், நீங்கள் இதே ரதத்தில் வாங்கப்பா. சரி ரதத்தை ஆயத்தப்படுத்திட்டார். உடனே ரதத்தை 10 பேர் ஆயத்தப்படுத்துகிறாங்க. இவர் பிறப்பிட்டு வெளியில் வர்றார். உலக பிரகாரமாய் சொல்லுவாங்க, பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர்.
தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும். இவர் பிறட்டு வெளியில் வந்தவர் அந்த பார்வோனுடைய ரதத்தில் ஏறி எய்த்துக்கு வண்டியை விடுங்களா சொல்லியிருக்கணும். சொல்லலை. வண்டியில் ஏறினார் யாக்கோபு. ஏறிட்டு 10 பேர்ட்டே சொன்னார், வண்டியை பெயர் சபாவுக்கு விடு. எகிப்து அந்த பக்கம் இருக்குதுன்னா இந்த பக்கம் பெயர் சபா இருக்கு, வண்டியை பெயர் சபாவுக்கு விடு. புரியலை 10 பேருக்கும். ஏன்? அப்பாவுக்கு வயசாயிட்டு இருக்கு, சீக்கிரம் போய் மகனை பார்க்கணும், அதானே பாசம். பெயர் சபாவுக்கு அனுப்பு. ஏன்பா? என் தகப்பன் ஈசாக்கு கடவுளோடு பேசின இடம், அங்க போ சொல்லு. பெயர் சபாவுக்கு போனாரு. கருக்கல் விடுகிற நேரம், மாலை மயங்கும் நேரம். சில புறாக்களை பலி செலுத்தி விட்டு அங்கேயே இரவிலே காத்திருந்தார். இவர் என்ன விண்ணப்பம் பண்ணாருன்னு நமக்கு பைபிள் இல்லை, ஆனால் கடவுள் என்ன பதில் சொன்னார்னு இவர் பைபிளில் இருக்கு. அந்த பதிலை படிச்சுக்கிட்டே இவர் என்ன கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்டார்னு சொல்லலாம். கடவுள் அங்கிருந்து சொல்றார், யாக்கோபு நீ எகிப்துக்கு போக பயப்படாதையா, நீ போ. உன் மகன் யோசேப்பு தான் கையால் உன் கண்ணை மூடுவான், நீ போ. அப்ப என்ன இவர் என்ன கேட்டார்? ஆண்டவரே நான் எகிப்துக்கு போட்டுமா ஐயா? இத்தனை ஆண்டுகள் செத்துட்டான் அப்படின்னு தெரிந்த யோசேப்பு அங்கே உயிரோடு இருக்கிறான் தகவல் வந்து விட்டது. தகவல் வந்த உடனே ஒரு பாசத்துக்குரிய தகப்பன் என்ன செய்யணும்? உடனே புறப்பட்டு போகணும். உடல் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கல யாக்கோபு, உள்ளத்து உணர்ச்சிகளுக்கும் அவர் இடம் கொடுக்கல, தன்னுடைய மகன் என்கிற பாசத்திற்கு அவர் இடம் கொடுக்கல. ஆண்டவருக்கு இடம் கொடுத்தார். ஆண்டவருக்கு இடம் கொடுத்தார். ஒரு குடும்பத்துக்குள்ளே நடந்த சிக்கலான பிரச்சனை, உடனே ஆண்டவருக்கு இடம் கொடுத்து ஆண்டவர்கிட்ட போய் கேட்போம். அவர் போ சொன்னார்னா நான் வருவேன் எகிப்துக்கு, அவர் போ சொல்லலாம் நான் வர முடியாது. ஆண்டவருக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே உள்ள இந்த உறவு, இந்த அன்பின் பிணைப்பு எப்படி என்று பாருங்கள். நமக்கும் அதே தெய்வத்திற்கும் இடையிலே என்ன ஒரு உறவோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் வடிவமைத்திருக்கிறோம். ஏன் கலங்குகிறோம்? ஏன் பிரச்சனைக்கு நடுவிலே சிக்கிக்கொண்டு ஐயோ நான் என்ன செய்வேன்? என் பிள்ளையினுடைய வேலை, என் பிள்ளையினுடைய படிப்பு, என் பிள்ளையினுடைய திருமணம், என் பிள்ளைகளினுடைய எதிர்காலம், எத்தனை பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். தெய்வத்தோடு நாம் எப்படி உறவு வைத்திருக்கிறோம்? எனக்கு அன்பானவர்களே, யாக்கோபு அத்தனை உணர்ச்சி நிறைந்த சம்பவத்திலும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரத்தில் போய் கேட்டார். ஆண்டவரே ஒருவேளை நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அன்றைக்கு பதில் சொல்லும் பொழுது யாக்கோபு நீ எகிப்துக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருந்தா நான் நினைக்கிறேன் யாக்கோபு போயிருக்க மாட்டார். ஏப்பா நான் வர முடியாது, யோசேப்பு வேணாம் வந்து நீ பார்க்க சொல்லு, நான் வர முடியாது. ஏன்பா? கடவுள் எனக்கு உத்தரவு கொடுக்கல, ஆண்டவர் இனிய போக சொல்லலை, அவ்வளோதான். நம்முடைய வாழ்க்கை அப்படி இணைக்கப்பட்டிருக்கிறதா கடவுளோடு? ஆண்டவரிடத்தில் அப்படி பேசுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய தொடர்பு நாம் வைத்திருக்கிறோமா? 17 வயது யோசேப்புக்கு, ஸ்வீட் 17, இன்னைக்கு இருந்தார்னா +2 மாணவனாக இருந்திருப்பார். 17 வயது யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் கண்டார். இன்னைக்கு 17 வயதுள்ள நம்முடைய பசங்க சொப்பனம் கண்டா அந்த சொப்பனத்தை வெளியே சொல்ல முடிகிற மாதிரியா இருக்கு, ரொம்ப மட்டமான சொப்பனமாக இருக்கு. அது யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான், கடவுள் அவனுக்கு கொடுத்த சொப்பனம். ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். பரம தகப்பனோடு யோசேப்புக்கு 17 வயதிலே ஒரு உறவு இருந்தது, ஒரு தொடர்பு இருந்தது. ஆண்டவரோடு உலக அந்த தெய்வத்தின் தகப்பனோடு யோசேப்புக்கு, ஒரு பரம தகப்பனோடு யோசேப்புக்கு ஒரு உறவு இருந்தது. 17 வயதிலே தெய்வத்தோடு ஒரு தொடர்பு வைத்திருந்தான். ஆனால் அது மாத்திரம் போதாது. யோசேப்புக்கு தெரியும் அது கடவுளோடு மாத்திரம் தொடர்பு வைத்துக்கொண்டு எப்போ பார்த்தாலும் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு ரூமை பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் எல்லாம் நடந்து விடும். இல்லை, அது மகா பெரிய தவறு. பரம தகப்பனோடு ஒரு உறவு வைத்திருந்தான் யோசேப்பு
17 வயதிலே அவன் ஆடுகளை தன் சகோதரர்களோடு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த சிறுவன், அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியின் மகன்களோடு ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த இளைஞன் அவர்கள் வனாந்தரத்தில் செய்கிற துன்மார்க்கத்தனத்தை எல்லாம் தன் தகப்பனோடு வந்து பேசி கொண்டிருந்தான். பரம தகப்பனோடு உள்ள ஒரு உறவு செங்குத்து கோடு, உலக தகப்பனோடு ஒரு உறவு வைத்திருந்தான். இன்னைக்கு 17 வயது 18 வயது அல்ல 13 வயதுக்கு மேலே சைக்காலஜி படித்தா சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறாரு, 8th ஸ்டாண்டர்ட் வரும்பொழுதே பசங்க அப்பாட்ட உட்காந்து பேச மாட்டான், அப்பாவை கண்டு அலறி ஓடுறான். கோடி அடுப்பாங்கரைக்கு வந்து கிச்சனில் வந்து அம்மாட்ட நல்லா பேசுகிறான். அதே மாதிரி பெண் பிள்ளைகள் அம்மாட்ட உட்காந்து பேச மாட்டுது, அங்கோடி சுற்றி வந்து அப்பாட்ட நல்லா பேசுது. டேடி 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 டேடின்னு கொஞ்சுது. டேடிக்கும் மகா கேட்டால் எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. இந்த மகன் கேட்டால் அப்படி மூஞ்சவருக்கு கடுமையாக தான் போகுது. ஆனால் யோசேப்பு பரம தகப்பனோடு ஒரு உறவு வைத்திருந்தான். செங்குத்து கோடு உலக தகப்பனோடு ஒரு உறவு வைத்திருந்தான். கிடைமட்ட கோடு ரெண்டும் சேர்ந்தா சிலுவை. அல்லேலூயா. அந்த சிலுவையின் மறைவிலே யோசேப்பு இருந்தால்தான் அவன் வாழ்க்கையிலே கடைசி வரை எந்த சறுக்கலும் இல்லாமல் அவனால் வாழ முடிந்தது. மிகப்பெரிய அதிகாரியாய் மாறினான். சமஸ்த எகிப்து தேசத்தினுடைய அண்டர் செக்ரட்டரியாக இருந்தான். இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு அளவில் இருக்கிற 4 IAS அதிகாரிகள் 4 டிபார்ட்மெண்ட்டில், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட், அப்புறம் இது வேர்ஹவுஸ் அதாவது சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் மொத்தம் 4 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹையர் ஆஃபீஸர் IAS அதிகாரி செய்கிறத யோசேப்பு ஒருத்தன் செய்தான். எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலை, ஆடுகளைத்தான் மேய்த்து கொண்டிருந்தான். நம்ம வச்சுருக்கோமே ரேஷன் கார்டு, அதை முதல் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது யோசேப்பு. நம்ம வச்சிருக்கோமே வீட்டு பத்திரம் டாக்குமெண்ட், அதில் 10க்கு 1 அடங்கல்னு ஒரு வார்த்தை, அந்த அடங்கல்ங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சதே யோசேப்பு. 10க்கு 1 அடங்கல் கண்டுபிடிச்சது யோசேப்பு. வேர்ஹவுஸ் நுகர்பொருள் வாணிப பண்டக சாலை அவன் தான் கட்டினான். முத ராஜாவுக்கு ஐடியா சொன்னான். விளைச்சல்ல அந்த ஒரு பகுதியை வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மக்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு குறைந்த விலையில் நம்ம என்ன செய்யலாம், தானியத்தை கொடுக்கலாம். அதான் இன்று வரை ரேஷன். நில அளவை நம்ம படிக்கிறோம், பிதாகரஸ் தேற்றம், செங்கோணம் முக்கோணம் எல்லாத்தையும் கண்டறிந்தவன் அவன். தேசத்தை பங்கிட தெரிந்திருந்தது அவனுக்கு. நில அளவை எல்லாம் அத்துப்படியாக இருந்தது யோசேப்புக்கு. அவன் தாங்க முதல் இந்த உலகத்தில் இவ்வளோ விஷயங்களை உலகத்துக்கே அறிமுகப்படுத்தின யோசேப்பு. அவ்வளோ ஞானம் ஏன் வந்தது? பரம தகப்பனோடு ஒரு உறவு வைத்திருந்தான், உலக தகப்பனோடும் ஒரு உறவு வைத்திருந்தான். ஆம்பளை பையங்க அப்பாவோடு அமர்ந்து பேசணும். 17 வயது 18 வயது ஆகிவிட்டால் அப்பாட்ட உட்கார்ந்து நேரத்தை செலவழிக்கணும். அந்த பையங்க அந்தரங்கத்திலே சுத்தமாய் வாழ்வான். பொம்பளை பிள்ளைங்க அதே மாதிரி பெத்த தாயிட்ட ஃப்ரெண்டாக உட்காந்து பழகணும், பேசணும். அம்மாவும் மகளும் பேசுறது பார்த்தா வீட்டில் இந்த மாமியா மருமவா சண்டை மாதிரியே வெளியில் சத்தம் கேட்கு, உட்காந்து பேச மாட்டுக்கு பிள்ளைகள். வேதத்தின் முறைமைகள் அது. அதுதான் என்று சொன்னார். மரியாள் மார்த்தாளே, மரியாள் தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த நல்ல பங்கு தான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை, ஆவிக்கெடுத்த ஆன்மீக நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் இவ்வளவு ஏங்க? 3 யோவானுடைய புஸ்தகம் 2வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். தெரிஞ்ச வசனம், மனப்பாடமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு பிடிச்ச வார்த்தை. பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன். ஆனால் எப்படி தெரியுமா? உன் ஆத்துமா வாழ்கிறது போல. அதான் ஸ்கேல். அங்கே உன் ஆத்துமா நல்லா வாழ்ந்தால் நீ இந்த உலகத்தின் எல்லா காரியத்தையும் சுலபமாய் பெற்றுக்கொள்வாய். உன் ஆத்துமா சரியாக வாழலைன்னா இந்த உலகத்தின் காரியங்கள் உனக்கு சீக்கிரம் அது கரெக்டாக கிடைக்காது. நீ போராடத்தான் செய்யணும், நீ கலங்கி கொண்டு தான் இருக்கணும்.
நீ பயந்து கொண்டு தான் இருக்கணும். ஐயோ என்ன நடக்குமோ என்கிற அந்த வேதனை உன்னை பிடித்து கொண்டே தான் இருக்கும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் எளிமையான புரியும் வார்த்தையில் அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், அநேக காரியங்களை குறித்து நீ திகைத்து கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நாம் கிறிஸ்தவர்கள் வழி வழியாய் கிறிஸ்தவ மரபிலே வந்து நாம் இப்போ எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம்? நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடாமல் உலக பிரகாரமான நம்முடைய அத்தியாவசிய தேவைகளே நமக்கு இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்கிறதுனால அதை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். சிலர்கிட்ட போய் நம்ம அட்வைஸ் பண்ணால் அல்லது சொன்னால் கவுன்சில் பண்ணால் அவங்க உடனே சொல்கிறாங்க, பிரதர் சாப்பாட்டுக்கு வழி இல்லை பிரதர், இந்த ஆவி ஆவி ஆவிக்குரிய வாழ்க்கை, முதல்ல வயிற்றுக்கு சோத்தை போடுங்க, அப்புறம் பார்க்கலாம் மற்ற காரியங்களை. நான் சாப்பிட்டு திருப்தியாக இருந்த பிறகு லெஷராக நான் இருந்தால் நான் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களுக்கு வர்றேன், நான் வரமாட்டேன்னு நான் சொல்கிறேன். எனக்கு என் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது, என் பையனே எனக்கு போராட்டமாக இருக்கிறான், என் குடும்பத்தினுடைய தேவைகள், என்னுடைய கமிட்மெண்ட்ஸ், அதுவே எனக்கு போராட்டமாக இருக்குது. வாழ்நாள் முழுவதும் அலைந்து 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 உழைத்து உழைத்து ஓடாய் நான் தேய்ந்து போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு மறுமையை குறித்த சிந்தனை இப்போ இல்லை. எனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டால்தான் நான் மறுமையை குறித்தே நான் சிந்திக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மறுமை குறித்து முதலாவது நீங்கள் சிந்தியுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதன் திருச்சட்டம். சட்டத்தை மீறி நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. யோசேப்பு ஆண்டவரோடு ஒரு உறவு வைத்திருந்தான், உலக தகப்பனோடும் ஒரு உறவு வைத்திருந்தான். சிம்சோன் யோசேப்பை போல அவனும் ஒரு இளைஞன் தான். ஆனால் யோசேப்பை விட விசேஷமானவன் சிம்சோன். பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கடவுள் சிம்சோனை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்தார். மனோபாவிடத்தில் பேசினார், உனக்கு ஒரு குழந்தை, ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், அவனை இப்படி இப்படி வளர்க்கணும், அவன் பெரிய மனுஷனாக இருப்பான், அரிய பெரிய காரியங்களை செய்வான், பெலிஸ்தருடைய கைகளுக்கு நீங்களாக இஸ்ரவேலை விடுதலை செய்வான், அவன் ஒரு நியாயாதிபதி, எல்லாம் சொல்லி இருந்தார். சிம்சோன் பண்ணின மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையில் நடந்த நல்ல காரியத்தை கூட பெத்த தாய் தகப்பனிடத்தில் பேசலை, சொல்லலை. திம்னாத்துக்கு போனான், ஒரு பெண்ணை கண்டான், அவளின் கருத்துக்கு இனிமையானவள், அவளையே என கொள்ள வேண்டும் என்று அப்பா அம்மாட்ட வந்து அடம் பிடித்தான். சரி, பிள்ளை கேட்குறானே, ஒத்தைக்கு ஒரு பிள்ளையா இருக்கானேன்னு சொல்லி அந்த பெண்ணை பார்க்க தாயும் தகப்பனும் பெண் பார்க்க போகிறார்கள். இவனும் கூட போகிறான், நடந்தான் போகணும். அப்படி போகும் பொழுது ஒரு ஒத்தையடி பாதை, ஒரு திராட்சை தோட்டம். அந்த தோட்டத்தின் ஊடாய் செல்லும் பொழுது அப்பா அம்மாவை முன்னால் நடக்க விட்டு சற்றே சிம்சோன் வழி விலகி தோட்டத்துக்குள்ளே போகிறான். ஒரு இயற்கைக்காக கூட அவன் போயிருக்கலாம், தப்பு இல்லை. உள்ளே போனால் அங்கே ஒரு நெஜ சிங்கம் வந்து, ஒரிஜினல் சிங்கம் வருது. என்ன செய்ய தெரில, ஆனால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவனுக்குள்ளே என்ன நடந்தோ தெரியாது, ஓங்கி அடித்தான் பாருங்க, சிங்கம் செத்து போச்சு. நல்ல காரியம் தானே, அட்வென்ச்சர் தானே. திரும்பி வந்து அப்பா அம்மாவோடு சேர்ந்து கொண்டானான். ஆனால் சிங்கத்தை கண்டேன் என்றாவது, சிங்கத்தை அடித்து கொலை செய்தேன் என்றாவது தன் தாய் தகப்பனிடத்தில் அவன் சொல்லவில்லை. அதுதான் அவனுடைய பாவம். ஏதோ தெளிலால் மடியில் போய் விழுந்துட்டான், தெளிலால் மடியில் போய் விழுந்துட்டான், அதுவல்ல. அது இறுதி பாவத்தினுடைய முதிர்ச்சி, உச்சக்கட்டம், பாவத்தினுடைய ஆரம்பம். பெத்த தாய் தகப்பன்ட்ட பள்ளிக்கூடத்தில் நடக்கிற காரியங்கள், கல்லூரியில் வளாகங்களில் நடக்கிற காரியங்களை வந்து சொல்லணும். பொம்பளை பிள்ளைகள் அம்மாட்ட சொல்லணும், பசங்க அப்பாட்ட பேசணும். இதான் கிறிஸ்தவ குடும்பம், திருமறை காட்டுகிற குடும்ப வாழ்வு. ஆனால் இப்படி வாலிபர் மீட்டிங்கில் பேசினா தம்பிமார் தங்கச்சிமார் வருவாங்க, பிரதர் அல்லது அங்கிள், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கல்லூரியில் நாங்கள் பண்ணுற சேட்டையெல்லாம் வந்து வீட்டில் எங்கள் அம்மாட்ட சொன்னோம்னா அவ்வளோதான், அவரை காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க.
காலை ஒடிச்சு வீட்டில் போட்டு கஞ்சி ஊற்றுவாங்களே ஒழிய படிக்க அனுப்ப மாட்டாங்க. நாங்கள் எப்படி சொல்கிறது? சில பெற்றோரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது தான். ஜென்ரேஷன் பிரச்சனை தான். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழக முடியாது தான். அதுக்காகத்தாங்க திருச்சபை என்கிற அமைப்பு. திருச்சபையில் நமக்கு ஒரு பாஸ்டர் அம்மா. ஏன் அவங்கள வயது கம்மியாக இருந்தாலும் அவங்கள அம்மான்னு நம்ம சொல்கிறோம்? வயது கம்மியாக இருந்தாலும் பாஸ்டர் நம்ம ஏன் அப்பாங்கிற ஸ்தானத்தில் வச்சு ஐயான்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? அவர்கள் நமக்கு ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார். பையன்மார்கள் பாஸ்டர்கிட்டையும் பெண் பிள்ளைகள் பாஸ்டர் அம்மாவட்டையும் போய் அவர்கள் தங்கள் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துங்கள். சிம்சோன் தன் தாய் தகப்பனிடத்தில் சொல்லவே இல்லை. போய் பொண்ணை பார்த்தாங்க, திரும்பி வந்துட்டாங்க. தமிழ் பைபிள் அழகான டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு, சில நாள் சென்ற பின்பு மறுபடியும் அந்த பெண்ணை திருமணம் செய்ய. பூ வச்சுட்டு வந்தாச்சு, இப்போ தாலி கட்ட போகிறாங்க. மறுபடியும் அந்த பெண்ணை திருமணம் செய்ய அப்படி போனாங்க. போகும் பொழுது தான் முன்பு வழி விலகின அதே இடம் வந்தபோது சிம்சோன் தாய் தகப்பனை முன்னால் அனுப்பிட்டு அதே இடத்துல வழி விலகி தான் அடித்து போட்ட சிங்கம் எப்படி இருக்குன்னு பார்க்க போனான். செத்து போன சிங்கம் எப்படி இருக்கும்? நாறிக்கிட்டு இருக்கும். 4 நாளாயிட்டே நாருமே என்றாள். அது நாறிக்கிட்டு கிடக்கும். அது சிங்கம் சிரிச்சுக்கிட்டே செத்துருந்து தான். அது வாய்க்குள்ளே பெரிய தேன்கூடு இருந்துச்சான். இந்த தேன்கூட்டை கையை விட்டு எடுத்தானோ, தானும் சாப்பிட்டானோ, அப்பா அம்மாவை கொண்டு வந்து கொடுத்தானோ, அவங்களும் சாப்பிட்டாங்களாம். ஆனால் தேன் எங்கிருந்து வந்தது என்றாவது, தேனை எங்கிருந்து எடுத்தேன் என்றாவது அவர் தன் தாய் தகப்பனுக்கு சொல்லவில்லை. அதாங்க பாவம். முதல் நாளே இப்படி ஒரு சிங்கத்தை அடித்து கொன்றேன் என்று சொல்லி இருந்தால் தாயின் தகப்பன்னு சொல்லியிருப்பாங்க, சிம்சோன் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா, நீ அரிய பெரிய காரியத்தை செய்வான்னு நீ பிறக்கிறதுக்கு முந்தையே கடவுள் எங்கள்கிட்ட பேசிட்டாரு, நீ அடித்து கொண்டு போட்ட பாரு சிங்கம், அதில் தப்பு இல்லை. ஆனால் நீ செத்ததை தொடக்கூடாது, இனி நீ அதை தொடக்கூடாது. அது மட்டும் இல்லைப்பா, சிங்கம் எங்கே செத்து கிடந்தது? திராட்சை தோட்டத்துக்கு நடுவில். அப்போ அதுக்குள்ளே தேன்கூடு வந்தால் மேக்சிமம் தேன் எங்கிருந்து வந்திருக்கணும்? திராட்சை பூவில் இருந்து வந்திருக்கணும். திராட்சை பூவில் இருந்து வந்திருக்கணும். இவனுக்கு என்ன சட்டம்? திராட்சை செடியில் தோன்றுகிற எதையும் நீ சாப்பிடக்கூடாது, கடவுள் சொல்லியிருந்தார். செத்ததை தொட்டான், திராட்சை செடியிலிருந்து வந்த தேனை சாப்பிட்டான். அவன் வாழ்க்கை வீழ்ச்சியிலே வந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ எடுத்த உடனே தெளிலால் மடியில் போய் விழுந்தான், விபச்சாரம் பண்ணினான், அவன் பாவம் செஞ்சிட்டான். இல்லை இல்லை இல்லை. முதல் குற்றம் பெத்த தாய் தகப்பன் சொல்றீங்க. சிம்சோன் கதையை முழுசு வாசி பாருங்க. நியாயாதிபதிகள் 13 சில அதிகாரங்கள் தான் இருக்கு, நீங்க வாசி பாருங்க. ஒரு இடத்துலயாவது கடவுள் சிம்சோன் இடத்துல, சிம்சோன் நீ தலைக்கு மொட்டை போடக்கூடாது, நீ திராட்சை செடியில் தோன்ற எதையும் சாப்பிடக்கூடாது, நீ செத்த வீட்டுக்கு போகக்கூடாது சொல்லவே இல்லையே. அப்பா அம்மாட்ட தான் சொன்னாரு. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எம்எஸ்சி படிக்கலாம், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கலாம், கோல்டு மெடல் வாங்கலாம், எம்எஸ்சி ஜீனியாலஜி படிக்கலாம், ஜெனட்டிக்ஸ் படிக்கலாம். எல்லாம் படித்த உடனே எங்கள் அப்பாவோட எனக்கு அறிவு கூட, எங்கள் அம்மாவோட எனக்கு அறிவு கூட, எங்கள் அப்பா விவசாயத்தானே இருக்கார். இல்லை இல்லை, நீ டில்லிக்கு ராஜாவானாலும் உன் தாய் தகப்பனுக்கு நீ பிள்ளை. பெத்த தாய் தகப்பனை மதிக்காமல், பெத்த தாய் தகப்பனிடத்தில் நீ காரியங்களை சொல்லாமல் வாழ்ந்தால், என் சகோதரா என் சகோதரி, நீ வெளியே நல்லவளை போல நல்லவனை போல உன்னை காட்டிக்கொள்ளலாம், ஆனால் உன் உள்ளத்திலே அசுத்தம் குடிகொண்டிருக்கும். யோசேப்பு ரொம்ப தெளிவாக இருந்தார். பரம தகப்பனோடு ஒரு உறவு, உலக தகப்பனோடும் ஒரு உறவு வைத்திருந்தார். ஒரு சிலுவை கிடைத்தது, அதனுடைய நிழலிலே இருந்தார், பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டார். உலகத்தின் எந்த அசுத்தமும் யோசேப்பை தொடவே இல்லை. எங்கேயாவது யோசேப்பு லேசா தவறு செய்தான், சரிக்கு விழுந்தான், அப்புறம் எழுந்தான். தாவீது கூட தவறு செய்து விட்டு மறுபடி தான் மன்னிப்பு கேட்டு வந்தார். ஆபிரகாம் சில தவறுகளை செய்து திரும்ப மன்னிப்பு கேட்டு வந்தார். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் பலரும் சரிக்கு விழுந்து திரும்ப எழுப்பி வந்தார்கள். ஆனால் யோசேப்பு வாழ்க்கையை 17 வயதிலே சுத்தமாய் ஆரம்பித்த அந்த இளைஞன் சாகும் வரை பரிசுத்தமாய் வாழ்ந்தான். காரணம் என்ன தெரியுமா? அவன் துன்மார்க்கத்திற்கு துணை போகாமல் பெத்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். அவ்வளவு முன் குறிக்கப்பட்டு பிறந்த சிம்சோன் ஏன் அவ்வளவு பெரிய தப்பு செய்தான் தெரியுமா? பெத்த தாய் தகப்பன்ட மேட்ரை சொல்லலை, எந்த விஷயத்தையுமே அவன் டீல் பண்ணலை, அப்பாட்ட அவன் பேசவே இல்லை, இந்த காரியங்களை சொல்லவே இல்லை.
வழுக்கி 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 ஒவ்வொரு படியாய் தவறு செய்து கடைசியாய் உச்சகட்டமாய் அவன் தவறு செய்தான், விழுந்து போனான் யோசேப், சிம்சோன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் ஐக்கியம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் நாம் யாரோடு ஐக்கியமாய் இருக்கிறோம்? யோவான் சொல்றாரு, எங்களுடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய பிள்ளைகளோடும் இருக்கிறது. நாம் எது கூட ஐக்கியம் வைத்திருக்கிறோம்? சங்கீதம் 50 சொல்றாரு, நீ துன்மார்க்கனோடு பேசும் பொழுது அவன் கூடயும் துணைக்கு போற. ஆலயத்துக்கு வந்தா பைபிள் பேசுற, வெளியில போனீங்கன்னா சினிமா பேசுற. நீ அங்க போனா ஒரு ஆக்ஷன், இங்க வந்தா ஒரு ஆக்ஷன். அதான் சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்னார். வாழ்க்கை உள்ளும் புறமும் யோசேப்பை போல நம்ம இருக்கணும் அப்படின்னா, பரம தகப்பனோடும் உலக தகப்பனோடும் நமக்கு ஒரு உறவு கட்டாயமாய் தேவை, கட்டாயமாய் தேவை. மரியாளுக்கு தெரியும், ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய ஜீவ வார்த்தைகளை கேட்போமானால் இந்த உலக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட கலங்கி தவிக்க தேவையில்லை, எல்லாம் சரியாய் நடக்கும். மார்த்தாளுக்கு அந்த அனுபவம் இல்லை, தேவ பாதத்திலே காத்திருக்கிற அந்த அனுபவம் இல்லை. லாசரு செத்து போனான், தகவல் வியாதியா இருக்கும் போதே தகவல் சொல்லிவிட்டாங்க, உம்முடைய சிநேகிதன் வியாதியா இருக்கிறாரு வாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எத்தனையோ பேரை குணமாக்குறது இயேசு, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு, நம்ம வீட்டுக்கு இப்போ வந்தார்னா எப்படியாவது லாசருவை சரி பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கையில் சொல்லிவிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வரல, இங்கே இறந்துட்டார், அடக்கம் பண்ணியாச்சு. 4 நாள் கழித்து திரும்ப வர்றாருங்க. நீங்கள் அந்த பகுதியை வீட்டில் போய், யோவான்ல இருக்கு, நீங்கள் அந்த பகுதியை வீட்டில் போய் நல்லா வாசிப்பாருங்க. யோவா ஆண்டவர் வர்றாரு, ஊருக்கு வெளியில் வந்து நிற்கிறார். மரியாள் ஓடி வருகிறாள், மார்த்தாள் ஓடி வருகிறாள். தாய் தகப்பனை குறித்து அங்கே குறிப்பு இல்லை, ஓடி வர்றாங்க. மரியாள் ஒரு வார்த்தை கூட பேசலை. இயேசுநாதரை பார்த்த உடனே அழுதாள், அமைதலாக இருந்தாள், அழுதாள். மார்த்தாளை பாருங்க, கடுகு பொறிச்ச மாதிரி கட்ட 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 கட்டன்னு வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிறா. நீங்க முதல்ல இங்க வந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், நீங்க முதல்ல வரல. இல்லை, அவன் சாகலை, நித்திரையா இருக்கிறான், நான் எழுப்ப போறேன். அப்பமா தான் அமைதியா இருக்க வேண்டாம்? அப்பமா அந்த அம்மா அமைதியா இல்லை? ஆமாம்மா, நீதிமான்கள் உயிர் தெழுற அந்த நாளில் என் தம்பியும் உயிர் தெழுவான். பேசிக்கிட்டே இருக்கிறா, பதிலுக்கு பதில். வச்ச இடத்தை எனக்கு காட்டுங்கிறான். இந்த கல்லை அகற்றுங்கள்னாரு. 4 நாள் ஆயிட்டே நாருமேன்றா. மார்த்தாளால சும்மா இருக்க முடியல, பேசிக்கிட்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? நல்ல பங்கை அவள் தெரிந்து கொள்ளவில்லை. மரியாள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஆண்டவருடைய பாதத்திலே தலை கவிழ்ந்து அழுது கொண்டே இருந்தாள். ஆண்டவருக்கு அந்த மரியாளுடைய அழுகை அவருடைய உள்ளத்தை உடைத்தது, அவருடைய உள்ளத்தை உடைத்தது. அவரும் அழுதார், அவரும் அழுதார். லாசருவே வெளியே வா என்றார். மரித்த சடலம் உயிரோடு எழும்பி வந்தது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை யார் மேல் கட்டப்பட வேண்டும், எதன் மேல் கட்டப்பட வேண்டும் என்பதை இந்த ராத்திரியிலே விளங்கிக் கொள்ளுங்கள். ராத்திரியிலே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்திருப்பேன். ஆபிரகாம் தெய்வத்தினுடைய அழைப்புக்கு அடிபணிந்தான். ஈசாக்கு கடவுளின் அழைப்பிலே நடந்து கொண்டான். யாக்கோபு அழைத்த தெய்வத்தையே சார்ந்து கொண்டான், அழைத்த தெய்வத்தை சார்ந்து கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, யோசேப்பு அதற்கும் ஒருபடி மேலே போய் துன்மார்க்கத்திற்கு துணை போகாமல் வாழ்ந்தான். ஆடு மேய்க்கிற இடத்துல அவனுடைய அண்ணன்மார் அத்தனை பேர் சீனியர், இவன் ஜூனியர். ராகிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர்கள் அத்தனை துன்மார்க்கமான காரியங்களை செய்த பொழுதும் இந்த யோசேப்பு ஜூனியராக அந்த இடத்துல இருந்தும் கூட அவர்களுடைய துன்மார்க்கத்திற்கு இவன் உடன்படாமல் வாழ்ந்தான்.
அதற்கு பெத்த தாய் தகப்பனோடு ஒரு உறவு வைத்திருந்தான், பரம தகப்பனோடும் ஒரு உறவு வைத்திருந்தான். இன்னைக்கு அதிகமாய் தகப்பனை மதிக்க மாட்டாங்க, தகப்பனை கண்காணிக்க மாட்டாங்க, தகப்பனை கவனிக்க மாட்டாங்க, தாயை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் ஜபம் 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 இருப்பாங்க. அப்படி வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள், பாவம் உள்ளே இருக்கும். யோசேப்பு துன்மார்க்கத்திற்கு துணை போகாமல் வாழ்ந்ததற்கு அவன் வாழ்க்கையில் 2 காரியத்தை செய்தான். பரம தகப்பனோடும் உலக தகப்பனோடும் ஒரு உறவு வைத்திருந்தான். துன்மார்க்கத்திற்கு துணை போகாமல் வாழ்ந்தது மாத்திரமல்ல, துஷ்டரையும் நேசித்தான். நம்முடைய சபை திருச்சபையின் பிள்ளைகள் டெல்லியிலும் சென்னையிலும் சட்டங்கள் இயற்றப்படுகிற இடங்களில் நம்ம பிள்ளைகள் அல்லவா IAS அதிகாரியாக இருக்க வேண்டும். யார் யாரோ வந்து இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் அல்லவா மற்ற பிள்ளைகளை விட 7 மடங்கு ஞானத்தில் கூடினவர்களாய் இருக்க வேண்டும். யோசேப்பு எகிப்து தேசம் அனைத்திற்கும் அதிகாரியாய் கொண்டு வந்து கடவுள் வைத்திருந்தார். நம்ம பிள்ளைகள் ஏன் வரல? யோசேப்பை போல துன்மார்க்கத்திற்கு துணை போகாமல் நம்ம பிள்ளைகள் வாழல. நம்ம பிள்ளைகளா போய் தப்பு செய்யாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்மார், காலேஜில் வேலை பார்க்குற இடத்துல பள்ளிக்கூடங்களில் ஃப்ரெண்ட்ஸ்மாரோடு சேர்ந்து தப்பு பண்ணுறான். அதை எதிர்த்து நிற்க முடியல. ஏன்? பெத்த தகப்பனோடு உறவு இல்லை, தெய்வத்தோடும் உறவு இல்லை. எனக்கு அன்பானவர்களே, யோசேப்பு துஷ்டரையும் நேசித்தான். ஒரு நாள் யாக்கோபு யோசேப்பை அழைக்கிறார். என் மகனே யோசேப்பு, இங்கே வா. என்னப்பா? இதோ நான் இருக்கிறேன் என்று சொன்னார். உங்கள் அண்ணன்மார் சீகேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? ஆமாப்பா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன், நீ போய் வா என்று சொன்ன பொழுது உடனே யோசேப்பு சரிப்பா போகிறேன்னா. பைபிள், தமிழ் பைபிள் அழகாக போட்டிருக்கு, யோசேப்பு அந்த சொப்பனத்தை சொன்னது நிமித்தம் இன்னும் அதிகமாக அவன் சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே பகைச்சிக்கிட்டு தான் இருந்தான். ஏன்னா நம்ம பண்ணுற தப்பெல்லாம் வந்து இந்த பையன் அப்பாட்ட சொல்லிடுறான், அப்பா நம்மளை ஏசுறாரு. ஏற்கனவே பகை. இந்த சொப்பனத்தை சொன்ன உடனே இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். நீ சீக்கிரமுக்கு உன்னை அனுப்புறேங்கிறாரு. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஏப்பா, அன்னைமாரெலாம் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காம்பா, உங்களுக்கு தெரியாதா? எல்லா தப்பும் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன்னா நீங்கள் கண்டிக்கிறீங்களா? அதில் அவன் கோபமாக இருக்கான். சொப்பனம் கண்டேனா, அதை சொன்னேன்னா அதில் இன்னும் அதிகமாக கோபமாக இருக்கான். நான் உங்கள் கூட இருக்கிறதுனால பத்திரமா இருக்கேன், வெளியே வா உன்னை வச்சுக்கிறேங்கிறான். நான் இப்போ தனியாக இனி அனுப்புறீங்களே, நான் போனால் என்ன ஆகும்? ஆனால் யோசேப்புக்கு தெரியும், நம்ம போகிறது நம்முடைய வாழ்நாள் பிரச்சனை, லைஃப் அண்ட் டெத்து ப்ராப்ளம். ஆனால் அப்பா போ சொல்கிறாங்க, பெத்த அப்பா சொல்கிறாங்க. சரிப்பான்னு கேட்டான். நீ எந்த பிள்ளையாவது நம்ம பிள்ளை ஒரு வேலை சொன்னால், ஒரு காரியம் சொன்னால் சரிப்பான்னு செய்தா? நல்லா பாருங்க, ஒரு வீட்டில் 2 பிள்ளைகள், எஸ்தர் மேரி அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அம்மா சொல்கிறாங்க சாயங்கால நேரம், எஸ்தர் என்னம்மா இப்போ எல்லா பிள்ளைகளும் இந்த வெத்தில் தடவை மாதிரி மொபைலில் வேறு தடவிக்கிட்டு இருக்கா, சொன்னாலும் காதில் விழ மாட்டேங்குது, கூப்பிட்டாலும் சத்தம் கொடுக்க மாட்டேங்குது. அவள் அப்படியே தடவிட்டு இருக்குது. எஸ்தர்னு கத்துறாங்க அம்மா. என்ன அப்படின்னு தலையை நீட்டி பார்க்குறா. இந்த சிங்கில் 2 பிளேட்டு கிடக்கு, அதை கழுவி வை, அப்பா இப்போ வந்துடுவார், சாப்பிட வந்துடுவார். அவரே மத்தியானம் சாப்பாடு சாயங்காலம் தான் வர்றார். அந்த 2 பிளேட்டை கழுவி வைன்னு சொன்னால் எஸ்தர் சொல்கிறா. உடனே மேரி என்ன செத்தா போனா? அவட்ட சொல்ல வேண்டியதானே, எல்லாத்துக்குமே நான் தான் சாவணுமா? எது 2 பிளேட்டை கழுவுறது, சாகுறது. சரி போய் கழுவு அப்படின்னு சத்தம் போட்டாச்சுன்னா, இந்த பிள்ளை நடந்து போகும்போது தின் 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 மிதிச்சு முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிச்சு பிளேட்டை தூக்கி நங்குன்னு அந்த சிங்கில் போட்டு, கிளார்க்காத்தாவும் ஒரு நாளும் கலெக்டர் ஆகாது. ஃபிசிக்ஸில் 100க்கு 100 எடுத்தாலும் கலெக்டர் ஆகிறது. கிளார்க்கத்தான் ஆகும். பெத்த தாய் தகப்பன் ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த வேலையை இன்முகத்தோடு கலை உணர்வோடு நான் செய்கிறேம்மான்னு சொல்லி பிள்ளை செஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், என் பிள்ளை என்ட்ரன்ஸில் அடிச்சிருவா. படிப்புக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? இருக்கு.
வேதாகமம் சொல்லுது, உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். அந்த கல்விக்கு ஆங்கில வேதத்தில் எஜுகேஷன் போட்டிருக்கு. உதடுகளின் மதுரம், பெத்த தாய் தாப்பட்ட பேசும் பொழுது ஸ்வீட்டான வார்த்தைகள், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு சொன்னா பாருங்க. இனிமையான வார்த்தைகளை உன் பிள்ளை உங்கள்கிட்ட பேசிதுன்னா கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, என் பிள்ளை நீட்டில் அடிச்சிருவா, என் பிள்ளை பாஸ் ஆயிரும், என் பிள்ளை ஐஏஎஸ்ல பாஸ் ஆயிடுவா. இல்லையா? அப்பா சொன்னா, ஏப்பா அதெல்லாம் செய்ய முடியாதுப்பா, உங்களுக்கு தெரியாதுப்பா, நான் படிச்சிருக்கேன், உமக்கு என்ன படிப்பு, அதெல்லாம் செய்ய முடியாதுப்பா, அது செஞ்சா இப்படி பிரச்சனை வரும்பா. பிள்ளை அப்படி உதறிட்டான் பேசினான்னா எழுதி வச்சுடுங்க, அவன் பில் கிளார்க்காக ஆவான், பில் கலெக்டர் ஆவானே ஒழிய கலெக்டர் ஆக மாட்டான். பெத்த தாய் தகப்பன் சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்தான் யோசேப்பு, அப்படியே கீழ்ப்படிந்தான். ஆண்டவரே இதோ நான் போகிறேன்னு சொன்னான். என்ன நடந்துச்சு? திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை யோசேப்பு. போனான், சீகேமில் இல்லை, தோத்தானுக்கு போனான் தேடி. இதோ சொப்பனக்காரன் வர்றான்னு சொல்லி ஒரு குழியில் தூக்கி போட்டு அடிச்சாங்க, ட்ரெஸ்ஸை உறிஞ்சிக்கிட்டான். அங்கே வந்த அந்த அடிமை வியாபாரம் செய்ய போகிற வியாபாரிகள்கிட்ட 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை விற்று போட்டாங்க. திரும்ப அவன் வீட்டுக்கு வரவே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, துஷ்டரையும் நேசித்தான், துஷ்டரையும் நேசித்தான். அதே 10 அண்ணன்மாரு அவனுக்கு முன்னால் போய் நிற்கிறாங்க, கோதுமை வாங்க, ஃபுல் பவரில் இருக்கிறான். ராஜா முத்திரமோகத்தை போட்டு சொன்னார், யோசேப்பு ஓ பெர்மிஷன் இல்லாமல் ஒரு நாய் கூட தன் காலை ஆட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். இப்போ நினைச்சா 10 பேரையும் தூக்கி ஜெயிலில் போடலாம், இப்போ நினைச்சா இந்த 10 பேர் மேலேயும் போய் கேஸ் போடலாம். அது மட்டும் இல்லைங்க, யோசேப்பு எகிப்தில் அடிமையாக இருக்கும் பொழுது போத்திப்பார் வீட்டில் வேலை செய்தான். அந்த அம்மா இவன் மேலே போய் குற்றச்சாட்டு சாட்டி அங்கே தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. இப்போ அவன் எல்லாத்துக்கும் மேல் அதிகாரி ஆகிட்டான், போத்திப்பாரை விட அதிகாரத்தில் மேலே போயிட்டான். இப்போ அவன் நினைச்சான்னா அந்த அம்மா வயதான கிழவி இன்னும் இருக்கு, இவன் அதிகாரியாக இருக்கும் போதும் அந்த அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவை தூக்கி உள்ள ஒதுக்கி போடுறா, கஞ்சா கேஸில் உள்ள போடு, முட்டிக்கு முட்டி தட்டு செய்திருக்கலாம் யோசேப்பு. ஆனால் அவன் வாழ்க்கையில் எந்த கசப்பையும் வைக்கவே இல்லைங்க, யார் மேலேயும் கசப்பு இல்லை அவனுக்கு. 10 அண்ணமாரையும் மன்னித்தான், நேசித்தான். போத்திப்பாருடைய மனைவியை கூட பழிவாங்க நினைக்கவே இல்லை. இந்த அம்மா பேரை கூட பேச்ச கூட அவன் எடுக்கவே இல்லை. அதனால தான் கர்த்தர் அவனை உயர்ந்த அதிகாரியாய் மாற்றினார். நம்முடைய உறவு கடவுளோடு நாம் எப்படிப்பட்ட ஒரு உறவில் இருக்கிறோம் பாருங்கள். ஒருவேளை இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு நீங்கள் உள்ளே வரும்பொழுது உங்களுடைய இருதயம் முழுவதும் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான தேவைகள், எல்லாத்தோட நீங்கள் வந்திருக்கலாம், எல்லாத்தோட நீங்கள் வந்திருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்து எல்லா பிரச்சனையும் அமைதிப்படுத்த அவர் ஒருவரால் தான் முடியும் என்றால், நீங்கள் அவரோடு கூட கொண்டிருக்கிற ஐக்கியத்தை இந்த ராத்திரியிலே புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் உம்மோடு என் வாழ்வை இணைத்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, உம்மோடு நான் ஐக்கியப்படுகிறேன், உம்மோடு கூட நான் ஐக்கியப்படுகிறேன். யோசேப்பு தன் வாழ்க்கையில் மற்றொரு காரியத்தை செய்தான். துணிகரமான பாவங்களுக்கு அவன் விலகி இருந்தான். அந்த பெண் அந்த வீட்டில் அவன் அடிமையாக இருந்த பொழுது, அழகா பைபிளில், தமிழ் பைபிளில் போட்டிருக்கு, நித்தம் நித்தம் அவளை தானே தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள். ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை அல்ல, பாலியல் பிரச்சனை என்பது வாழ்நாள் முழுவதும் வருகிற பிரச்சனை. அது ஏதோ 1 நாள் 2 நாள் வந்துவிட்டு நாம் ஜெயிச்ச உடனே அந்த பிரச்சனை நம்ம விட்டு போய்விடாது. எத்தனை வயதானாலும் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நித்தம் நித்தம் அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள். நித்தம் நித்தம் அவன் அவளுக்கு நோ சொல்லிக் கொண்டே இருந்தான். பாவத்திற்கு நோ சொன்னான், அதில் உறுதியாக இருந்தான். ஒரு நாள் கூட அவன் சலனப்படவில்லை, சபலப்படவில்லை. அவள் எத்தனை அவனை தொந்தரவு செய்தாளோ அந்த அளவுக்கு அவன் நோ சொல்லிக் கொண்டே இருந்தான். பாவத்திற்கு நோ சொன்னான்.
பரிசுத்தத்துக்கு எஸ் என்று சொன்னார். நம்முடைய உள்ள உறுதி எப்படி இருக்கிறது? ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ திகைக்க வேண்டும்? ஏன் நீ கலங்குகிறாய்? எல்லா அற்புதத்தையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வத்தை பக்கத்திலே வைத்துக்கொண்டு என் அன்பு சகோதரா சகோதரி, நீ ஏன் துக்கப்படுகிறாய்? உள்ளத்தில் இன்னைக்கு ராத்திரியில் ஆண்டவர் ஆண்டவரே, பாவத்திற்கு நோ என்று சொல்லுவேன், பரிசுத்தத்துக்கு எஸ் என்று சொல்லுவேன். அது எந்த அளவுக்கு மறுபடி வருகிறதோ அந்த அளவுக்கு நானும் மறுபடியும் சத்தத்தை உயர்த்துவேன். ஒரு கண பொழுது கூட அவளோடு இருக்க அவன் சம்மதிக்கவே இல்லை. பொய் குற்றச்சாட்டு பண்ணாலும் பரவாயில்லன்னு வெளியே ஓடி போனான் யோசேப்பு. மேலே இருந்து ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். மேலே இருந்து ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு சண்டே கிளாஸில், உங்களுக்கு தெரிந்த கதை தான், ஒரு சண்டே கிளாஸில் ஆப்பிள் பழம் கொண்டு வந்தாங்களாம் அந்த சண்டே கிளாஸ் டீச்சர். அந்த நாட்களில் சென்னையோடு நின்று ஆப்பிள், அதுக்கு இங்கே ஆப்பிள் கிடையாது. அந்த காலகட்டம் 1970களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஒரு சண்டே கிளாஸ் சம்பவம். இந்த டீச்சர் அவங்க கொண்டு வந்தாங்க, ஒரு ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க சேரட்டேக்கர் ஹாஸ்டலில் படித்தவங்க, அவங்க அப்பா பணக்காரராக தெரியாது, எப்படியோ ஒரு கிடச்சிருக்கு. அந்த ஆப்பிள் பழத்தை 4-5 துண்டாக வெட்டினாங்க. பசங்க ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆப்பிள் அவன் படத்தில் பார்த்தது, புக்கில் பார்த்தது, இப்போ தான் நிஜத்தில் பார்க்குறான். டேபிள் மேலே எல்லாம் எச்சி ஊறுது. ஆப்பிளை கட் பண்ண அந்த அக்கா சொன்னாங்க, எல்லார் கையிலையும் ஒன்று கொடுத்து, தம்பி இது உங்களுக்கு தான், சாப்பிடு, யாரும் பார்க்காம சாப்பிட்டுவா, நீ இந்த பள்ளிக்கூடத்தில் எங்கே வேணாலும் போனாங்க. ஓடிட்டான். ஒருத்தன் பெஞ்சி கீழே விழுஞ்சான், ஒருத்தன் மரத்துக்கு மேலே ஏறினான். எங்கெல்லாம் போக முடியுமோ எல்லா இடம் போய் கதவை சிக்குன்னு அடைச்சிக்கிட்டு வேகமாக தின்னுட்டான். ஏன்னா ஆப்பிள் அவ்வளோ ப்ரீஷியஸ் அவனுக்கு. ஒரே ஒரு தம்பி மாத்திரம் அழுதுகிட்டே வந்தான். நீ ஏன்டா சாப்பிடலை, ஒளியறதுக்கு உனக்கு இடம் கிடைக்கலையான்னு இந்த அக்கா கேட்டாங்க. அவன் சொன்னான், நான் எங்கே போய் ஒளிஞ்சாலும் ஏசப்பா என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னான். அதிர்ந்து போனாள் அந்த சகோதரி. யாரா சொல்லி கொடுத்தா உனக்கு? எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? நம்ம எங்கே போனாலும் ஏசப்பா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் நட்சத்திரத்துக்குள்ளே கொண்டு கூட்டை கட்டினாலும் அங்கேயும் அவர் பார்க்குறாங்க. சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் என் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் அவர் என்னை பார்க்கிறார்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சண்டே கிளாஸ் பையனுக்கு இருக்கிற இந்த அறிவு உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் கிறிஸ்தவத்தில் தப்பே நடக்காதில்ல, தப்பே நடக்காதில்ல, அசுத்த பாவமே இருக்காதில்ல. நாம் எந்த இடத்துல இருந்தாலும் இயேசு என்னை பார்க்கிறார் என்கிற அந்த ஆவிக்குரிய உணர்வு தப்புக்கு நம்மை காத்துக்கொள்ளும் அல்லவா? என கருமையானவர்களே, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த ராத்திரியிலே நாம் முடிவு செய்ய வேண்டும். இன்னும் சில நாட்களிலே அவருடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை ஆராதிக்க போகிறோம். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தை, சாவுக்கீனமான சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கும்படிக்கு உங்களுடைய எல்லா போராட்டங்களையும், குடும்ப பிரச்சனைகளையும், கவலைகளையும், கலங்கி தவித்து கொண்டிருக்கிற அத்தனை பிரச்சனையிலும் இருந்து உங்களை முற்றிலுமாய் அவர் விடுதலை செய்ய இந்த ராத்திரியிலே அவரோடு கூட நல்மனம் பொருந்துங்கள். அவரோடு கூட நல்மனம் பொருந்துங்கள். ஆண்டவரோடு கூட நல்மனம் பொருந்தி அந்த நல்ல பங்கை இந்த ராத்திரியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மண்ணான இந்த சரீரத்திற்குள்ளே மகிமையான பொக்கிஷத்தை அவர் நமக்குள்ளே வைக்கிறது மிகப்பெரிய ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது.